வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃபெவிக்ரில் மோல்டட் கிளே யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த கிளே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்ல அப்டின்னா நீங்க எம்செல்ல கூட இந்த கிராஃப்ட்ட ட்ரை பண்ணலாம். பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற வால் புட்டி இருந்துச்சுன்னா, அத இன்ஸ்டன்ட்டா கிளேவா மாத்தி நம்ம இந்த கிராஃப்ட்ட ட்ரை பண்ணலாம். ஃபோமி கிளே யூஸ் பண்ணா அவ்ளோ கரெக்ட்டா வருமான்னு தெரியல எனக்கு. இப்ப நீங்களும் என்ன மாதிரியே மோல்டட் கிளேவோ, இல்ல எம்சிலோ இந்த கிராஃப்ட்க்காக யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்குள்ளக்க இந்த மாரி 2 கவர்ல இருக்கும் சின்ன சைஸ்ல. இந்த ரெசின் ஹார்ட்னர் 2த்தையும் எடுத்து கரெக்ட்டா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையிலலாம் ஸ்டிக் ஆகும். அப்படி ஆகாம இருக்கிறதுக்காக நான் டால்கம் பவுடர் யூஸ் பண்ண போறேன். சில பேர் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலான்னு சொல்வாங்க. ஆனா கார்ன்ஃப்ளவர விட டால்கம் பவுடர் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நான் சொல்றேங்கிறதுக்காக இல்லைங்க. உங்களுக்கு எது கார்ன்ஃப்ளவர் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இல்லன்னா டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இத மிக்ஸ் பண்ண போறேன். மிக்ஸ் பண்றதுக்காக நான் வந்து அப்படியே இந்த 2த்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நீங்க செய்ற கிராஃப்ட் இத விட சின்ன சைஸ்ல நீங்க செய்றீங்க அப்படின்னா, பாதி பாதி மட்டும் இந்த ரெசின் ஹார்ட்னர் 2த்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பவும் எடுத்து கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோல்டட் கிளேய நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுலருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். எம்சில் அல்லது மோல்டட் கிளே யூஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அப்படி பண்ணும்போது இத டைரக்ட்டா அப்படியே தரையில எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சமா டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல நம்ம என்ன கிராஃப்ட் பண்ணியிருந்தாலோ, அல்லது இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, எடுக்கிறது ஈஸியா இருக்கும். டைரக்ட்டா அப்படியே வச்சுட்டோம்னா, சம்டைம்ஸ் ஸ்டிக் ஆகும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா, எடுக்கிறதுக்கே கஷ்டமாயிரும். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் டால்கம் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். பெரிய போர்ஷனா இருந்துச்சுல்ல, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்ல பழைய நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா, அத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் நான் அதில கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அத ஃபோல்ட் பண்ணிட்டு, லீஃபோட பாதி மட்டும் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். டைரக்ட்டா கட் பண்றது ஈஸியா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டைரக்ட்டா கட் பண்ண வரல அப்படின்னா, அப்போ வந்து நீங்க பென்சிலோ இல்ல மார்க்கரோ யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அத எடுத்து டைரக்ட்டா நீங்க அந்த லீஃப இந்த கிளேக்கு மேல வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த கிளே ரோல் பண்ணிட்டு, அதுக்கு மேல இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல பேப்பர், அத வச்சுட்டு மெஷர் பண்ணிட்டு ஒரு கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி ஓரங்கள ஃபுல்லாவே கட் பண்ணி எடுக்க போறேன். இப்ப நான் இந்த கிளேய ஒரு லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்படி நம்ம கட் பண்ணும்போது, இந்த லீஃப் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஓரங்கள்ல ஃபுல்லாவே கொஞ்சம் வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தண்ணிய கையில தொட்டுட்டு அத சரி பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் மேலயும் நான் டால்கம் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல இப்ப செஞ்சு கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அந்த லீஃப் பேட்டர்ன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லீஃப் மாதிரி கட் பண்ணும்போது எக்ஸஸா கிடைச்சதுல்ல கிளே, அந்த கிளேயும் ஏற்கனவே ஒரு சின்ன போர்ஷன் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கிளேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து இந்த மாரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த கிளேல நான் அகர்பத்தி யூஸ் பண்ணிட்டு ஒரு 3 ஹோல் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். வேணும்னா 5 கூட நம்ம போட்டுக்கலாம். இல்ல 1 மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ இதில இன்சர்ட் பண்ணியிருந்த அந்த அகர்பத்தி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது இன்னும் வெட்டா தான் இருக்கு. அதனால அப்படியே டைரக்ட்டா இந்த லீஃப் மேல வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒருவேள இது ட்ரை ஆகிருச்சு, இல்ல அந்த லீஃப் ட்ரை ஆகிருச்சு அப்டின்னா, அப்போ வந்து நீங்க க்ளூ அப்ளை பண்ணி கூட இத நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃப்ட் ட்ரை ஆகுற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இத நம்ம காய வச்சிருக்கோம்ல, இந்த சர்ஃபேஸ் வந்து மேடு பள்ளம் இல்லாம ஈவனா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 1/2 மணி நேரம் கிட்ட நான் இதுக்காக ரெஸ்ட் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இத எடுத்துட்டு நான் பெயிண்ட் பண்ண போறேன். இதுல பெயிண்ட் பண்றதுக்காக கிரீன் கலர்ல மெட்டாலிக் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இதுல கலர் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் இது மாரி மெட்டாலிக் பெயிண்ட் குடுங்க. இல்லன்னா சாதாரணமா பிளைனா இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட்லயே சாஃப் கிரீன் அல்லது லீஃப் கிரீன் மாதிரி கிடைக்குதுல்ல, அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான்
ஒரு சைடுல மட்டும் தான் கலர் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சைடுல கலர் பண்ணல. ஏன்னா, இதில நான் டபுள் சைடட் டேப் ஸ்டிக் பண்ணிட்டு நான் வால்ல ஸ்டிக் பண்ண போறதுனால, இந்த பக்கத்துக்கு நான் பெயிண்ட் பேஸ்ட் பண்ணல. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க பேக் சைட்லயும் கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லீஃப் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி ஓரங்கள்ல மட்டும் நான் ஷேட் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் கலர்ல மெட்டாலிக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு, இதோட ஓரங்கள்ல மட்டும் கொஞ்சமா லைன் மாதிரி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இம்ப்ரஷன் குடுத்திருந்தேன்ல, அதுலயும் கோல்டன் கலர்ல மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், இதுக்கு பேக் சைட்ல வால் மவுண்டிங் டேப்போ, இல்லன்னா இந்த மாதிரி நானோ டேப்போ இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி ஒரு 4 பீஸ் கட் பண்ணிட்டு, அத நான் இதுக்கு பேக் சைட்ல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும்ல, அந்த டிரான்ஸ்பரண்டான ஷீட்ட பிரிச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து வால்ல ஸ்டிக் பண்ண போறேன். இதுக்கு பதிலா மேக்னெட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ்ல வெளிப்பக்கமா இருக்கிற இடத்துல, நான் இந்த அகர்பத்தி ஸ்டாண்ட நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்தா, நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பெயிண்ட் பண்றது உங்களோட இஷ்டப்படி உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் சீக்கிரமா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.